எனது அன்பான முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் இசைக்கிரஜத்தூர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள பேரூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி மருதுபாண்டியன் என்பவரை சிறுவைகுண்டத்தில் வைத்து பொய் வழக்கு போடுவதற்காக வழக்கறிஞர் மத்தியிலே செய்திநல்லூர் காவல்துறை கைது செய்துள்ளது. தொடர்ந்து வழக்கறிஞர்கள் எவ்வளவோ முயன்றும் காப்பாற்ற முடியவில்லை. அவரை கைது செஞ்சு கொண்டு போயிருக்காங்க. இது அத்துமீறி கைது செஞ்சதுக்கு தான் அர்த்தம். இந்த கைதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சமீப காலமாக தேவர் சமுதாய இளைஞர்கள் மீது அதிகமான முறையில் பொய் வழக்கு போட ஆரம்பிச்சிட்டியே. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி பொய் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் மாபெரும் போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்தணும். மீண்டும் அந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ளி விட்டுற வேண்டாம். உடனடியாக தம்பி மருதுபாண்டியன் அவர்களை விடுதலை செய்யணும். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை விடுதலை விட்டில் கண்டிப்பான முறையில் நாளை முதல் போராட்டம் தொடங்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம், குறிப்பிட்டு தென் மாவட்டங்கள் முழுவதும் கருப்பு கொடி கட்டி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் யார் யார் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க அத்தனை லிஸ்ட்டையும் எடுத்து போராடக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு. எனது அன்பான முக்குளத்து சமுதாய மக்களே, அனைவரும் மொத்த கிராமங்களும் போராட்டத்துக்கு தயாராகுங்கள். ஏனென்றால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டிருக்காங்க. கடந்த நாட்களில் இவர்கள் அரசியல் அழுத்தம் காரணமாக யாரையெல்லாம் விடுதலை செய்தார்கள், யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற லிஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது. அதை வைத்து போராட்டம் நடத்தப்படும். சாதிக்கு ஒரு நீதி அப்படிங்கிற நிலைமையில தான் தற்போது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை செயல்பட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து தென் மாவட்டம் முழுவதும் நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரோம். இன்ன வரைக்கும் அதைத்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை திமுக அரசுக்கு எதிராக போராட வச்சுட்டாங்க நம்மளை. அதனால் அன்பு தம்பி மருதுபாண்டியன் அவர்களை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை விடுதலை செய்யாவிட்டால் நாளை முதல் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த ஆடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.